Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற விசில் கவுண்டர் குக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் இதை எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸையும் செக் பண்ணுங்கள். ஸோ நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்ஜி அல்ட்ரா சைட்லேயே வாங்கிக்கலாம். அமேசானில் வாங்கும்போது இந்த செக்கோ ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஜென்யூவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம். இல்லைனா நமக்கு சீட்டிங்க்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ட்ரைப்ளை 2 லிட்டர்ஸ் ட்ரைப்ளை குக்கர். ஸோ இது நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்கிறதுனால சேம் டே இல்லாட்டி நெக்ஸ்ட் டே டெலிவரியிலே உங்களுக்கு கொடுத்துருக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐயோட முத்திரை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இது அல்ட்ராவோட பேட்டன்டு மாடல். அதாவது இந்த விசில் கவுண்டர் மாடலை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அல்ட்ரா கிரைண்டர் நம்ம வச்சுருந்தோன்னா தெரியும். ஸோ கிரைண்டர் என்கிட்ட 15 வருஷமாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த குக்கருக்கும் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இதில் இந்த விசில் மட்டும்தான் இப்போ இதில் நியூ மாடலாகவே கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ராவில் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது. நான் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், விசில் மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு. ஸோ அதெல்லாம் செட் ஆகாது. இது இந்த குக்கருக்கு மட்டும்தான் செட் ஆகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்டு கான்கேவ் தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் வைடர் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதே மாதிரி கேஸ் சேவ் ஆகும். இந்த குரோனோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரைப்ளை, அதாவது 3 லேயரில் வரும். இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நடுவில் அலுமினியம் உங்களுக்கு ஈவனாக ஹீட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் உங்களுக்கு ASI 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் நம்ம வெயிட் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு தடவை மேலே ஏறி சுற்றி அடுத்ததுக்கு வர்ற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ராத் கலெக்டர் இருக்குது. நம்ம ஏதாவது ஓவராக வாட்டர் வச்சோன்னா அது உள்ளே கலெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்க கேஸ்கெட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிரே கலரில் இருக்கிறனால நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம அடுப்பில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லோ ஹீட்டில் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஹீட் இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும், குக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கையிலே இது மூடுற மாதிரி இருக்கும். இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு விசிலாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதா 4 பக்கமும் பயங்கரமாக ஸ்டீம் ரிலீஸ் பண்ணுது. ஸோ நமக்கு பக்கத்தில் இருந்தோன்னா நமக்கு இருமல் வர்ற மாதிரி அந்த மசாலா ஐட்டம்ஸ் கூட வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரிலீஸ் பண்ணுது. பட் வாவ், கரெக்டாக உங்களுக்கு விசிலை அதுவே எண்ணி கொடுத்துரும். நம்ம எத்தனை விசில் வந்திருக்கு அப்படிங்கிற குழப்பமும் வேணாம், யாருக்கிட்டையும் கேட்கவும் வேணாம். ஸோ இதில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக நமக்கு எத்தனை விசில் வேணுமோ அது கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் நமக்கு 9 விசில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அது 0லே தான் போய் நிற்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதை 10, 11, 12 அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பல்ஜே ஆகாது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஹேண்டிலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இண்டக்ஷன்லேயும் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அந்த லிட்டு பார்த்தீங்கன்னா 1.2 mm திக் லிட் இருக்கிறதுனால நீங்கள் சாப்பாடை மூடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அது வார்மாகவும் இருக்கும். ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி ரஸ் ப்ரூஃப், துருவும் பிடிக்காது. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி 1 லிட்டர் ட்ரைப்லையும் சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் யாருக்காவது வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சூப்பர்பான ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன் ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்கள்.